குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் ப்ரோக்ராம் பார்க்க வந்துட்டீங்களா? சரி, ப்ரோக்ராம்குள்ள போயிடலாமா? இன்னைக்கு ப்ரோக்ராம்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரோக்ராமுக்கு ஒருத்தங்களை இன்வைட் பண்ணிடலாமா? யார் தெரியுமா அவங்க? அவங்க தான் ஆப்பிரிக்காமன். என்ன மேனு? ஆப்பிரிக்காமனு? ஆப்பிரிக்காமனா? என்ன உங்களுக்கு யார் ஆப்பிரிக்காமன் சொன்னா? ஏனே அதெல்லாம் சொல்லி விட்டாங்கனே. இன்னே உங்களுக்கு வச்சுக்கிறேன், பாத்துக்கிறேன் உங்களை. ப்ரோக்ராம் முடியணும் ஃபர்ஸ்ட். சரி 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 சரி, ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். என்ன உங்களுக்கு ருசி தெரியுமா? சொல்லுங்க. நான் வர்றதுக்கு முன்னாடி தான் ஒரு ஐஸ்கிரீம் நல்லா ருசி பார்த்து வெளுத்து கட்டி வச்சுட்டு வந்திருக்கேன். ஏனே நீங்க மட்டும் சாப்பிட்டு வரீங்களானே? ஆமா ஆமா, நீங்க தான் போன தடவை என்ன விட்டுட்டு சாப்பிட்டீங்களே. ஏனே நான் சாப்பிடவே இல்லனே. அப்படியா? சரி வாங்க வாங்க, நம்ம போய் நல்லா முடிஞ்சோன்னா போய் சாப்பிடலாம். சரிண்ணே சரிண்ணே. சரி, ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிடலாமா? கண்டிப்பாண்ணே கண்டிப்பாண்ணே. ஃபர்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம் தெரியுமா? இன்னே ஃபர்ஸ்ட் எப்பவுமே ப்ரேயர் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணனும் சொல்லி கொடுத்துருக்காங்கண்ணே எங்களுக்கு. ஓகே, இப்போ ப்ரேயர் பாட்டு வந்துடலாமா? கண்டிப்பாண்ணே, வாங்க நம்மளும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம். சரி சரி, வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நாள் தந்ததுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் படிக்க போகிற பாடல், கதை, வசனம் எல்லாம் எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். டோரு என்னாச்சுன்னு தள்ளி நில்லு டோரு. பிரேம மறைக்க பாரு. சார்னே. சரி, நீ ப்ரேயர் பண்ணிட்டியா? இன்னே நல்லா ப்ரே பண்ணன கண்ண மூடி. நீங்க ப்ரேயர் பண்ணீங்களா? அந்த பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் ப்ரேயர் பண்ணாங்களா கேளுங்க. குட்டீஸ், ப்ரேயர் பண்ணீங்களா? ப்ரேயர் பண்ணாங்களா? பண்ணிட்டாங்க. சே, குட்டி பிள்ளைங்க ப்ரேயர் பண்ணா ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குமானே. ஆமா டோரு. சரி, இன்னைக்கு தலைப்பு என்ன தெரியுமா? என்னடே தலைப்பு? நீ வரச்சல என்ன சாப்பிட்டு வந்த? நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தேன். அது எப்படி நீ சாப்பிட்ட? நீ சும்மா ருசிச்சு என்ன ஸ்மெல் மட்டும் வரல, இருந்தாலும் ருசிச்சு சாப்பிட்டு வந்தனே. ருசிச்சு சாப்பிட்டியா? ஆமா. நீ தலைப்பு என்ன தெரியுமா? தலைப்பு என்னனே? ருசித்து பார். வாவ், ருசித்து பார். சிங்கு. சரி. இனே என்னாச்சு? மறந்து போயிடுச்சா? நான் சொல்லி தரேன். அடுத்த ப்ரோகிராம் என்ன தெரியுமா? அடுத்த ப்ரோகிராம் என்ன தெரியுமா குட்டீஸ்? அடுத்த ப்ரோகிராம் என்னன்னா டான்ஸ் ஆட போறோம். டான்ஸ் ஆட போறோமா? அப்பனா பாட்டும் தான் படிக்க போறோம். ஓகே. நம்ம டான்ஸ் ஆடுவோம், அவங்க பாட்டு போடுவாங்களா? இல்ல நம்ம பாட்டு பாடுவோம், அவங்க டான்ஸ் ஆடுவாங்களா? ரெண்டுமே பண்ணணும் டோரு. நீ குழப்பாத நீனே. சரி, ரைட்னா. சரி, அவங்க பாடட்டும், நம்ம ஆடுவோம். அடுத்து நம்ம பாடிட்டே ஆடுவோம்னா. சரி டோரு, ஏதோ சொல்றேன். சரி, போங்க குட்டீஸ், வாங்க. பார்க்கலாம், வாங்க டான்ஸ் ஆடலாம். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நானும் நல்லா இருக்கேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடிடுமா? என்ன பாட்டுன்னு கேட்கிங்களா? ஆப்பிள் ஆரஞ்சு டேஸ்ட்டு, அது அழுகி போனால் வேஸ்ட்டு. அந்த பாட்டு தான் என்ன பண்ண போகிறோம்? பாட போகிறோம். நீங்களும் சேர்ந்து பாடுறீங்களா? ஆடிக்கிட்டே பாடணுன்னே. ஓகே. ஆப்பிள் ஆரஞ்சு டேஸ்ட்டு தான், அது அழுகி போனா வேஸ்ட்டு தான். ஆப்பிள் ஆரஞ்சு டேஸ்ட்டு தான், அது அழுகி போனா வேஸ்ட்டு தான். அழியா டேஸ்ட்டு ஒன்று தான், அது அப்பா இயேசுவின் அன்பு தான். அழியா டேஸ்ட்டு ஒன்று தான், அது அப்பா இயேசுவின் அன்பு தான். அதை ருசிக்க வரும் சந்தோஷம், அதை இனிக்க வரும் சங்கீதம். அதை ருசிக்க வரும் சந்தோஷம், அதை இனிக்க வரும் சங்கீதம். ஆப்பிள் ஆரஞ்சு டேஸ்ட்டு தான், அதை அழுகி போனா வேஸ்ட்டு தான். ஆப்பிள் ஆரஞ்சு டேஸ்ட்டு தான், அது அழுகி போனா வேஸ்ட்டு தான். அழியா டேஸ்ட்டு ஒன்று தான், அது அப்பா இயேசுவின் அன்பு தான். அழியா டேஸ்ட்டு ஒன்று தான், அது அப்பா இயேசுவின் அன்பு தான். அது ருசிக்க வரும் சந்தோஷம், அதை இனிக்க வரும் சங்கீதம். அதை ருசிக்க வரும் சந்தோஷம், அதை இனிக்க வரும் சங்கீதம். ஆப்பிள் ஆரஞ்சு டேஸ்ட்டு தான், அது அழுகி போனா வேஸ்ட்டு தான். ஆப்பிள் ஆரஞ்சு டேஸ்ட்டு தான், அது அழுகி போனா வேஸ்ட்டு தான். ஓகே குட்டீஸ், எல்லோரும் ஃபஸ்ட்டு பாட்டு சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு சூப்பராக பாடினீங்க. அதே மாதிரி ரெண்டாவது பாட்டு ஒன்று பாடிடுமா? என்ன பாட்டுனா, இயேசுவுக்கு நான் ஒரு செல்ல பிள்ளை, அந்த பாட்டு தான். சரியா?
துதித்திடுவேன். இயேசு என்னை நேசிப்பதாலே ஓ கைகள் தட்டி தாளம் போட்டு துதித்திடுவேன். இயேசு என்னை நேசிப்பதாலே ஓ லா 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 லா. பாடல் பாடி நடனம் ஆடி துதித்திடுவேன். இயேசு என்னை நேசித்ததாலே ஓ பாட்டு பாடி நடனம் ஆடி துதித்திடுவேன். இயேசு என்னை நேசித்ததாலே ஓ லா 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 இயேசுவுக்கு நான் ஒரு செல்ல டோரு, டோரு. பிள்ளை. ஒரேடியா சொரியாத டோரு முடி அவ்வளவு கொட்டிர போதே. என்ன எனக்கு ஒரு டவுட்டா இருக்குனே. என்ன டவுட்? நம்ம டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஒரு அக்கா நடந்து போனாங்க. ஏதோ ஆமா ஊத்து ஏதோ பேசிக்கிட்டே போனாங்கனே. ஆமா டோரு. அடுத்து என்ன ப்ரோகிராம் தெரியுமா உனக்கு? என்ன ப்ரோகிராம்னே? அடுத்து பைபிள் ஸ்டோரி பார்க்க வரோம். அப்படியானே? ஆமா ரைட்னே, வாங்கனே போய் பாப்போம். ஆனா எனக்கு ஒரு டவுட்னே. சொல்லு. ருசிச்சு பாருன்னு எப்படி பைபிள் வந்து சொல்ல போறாங்க? பைபிள்ல உள்ள வார்த்தையை அவ்வளவு தினமும் ருசித்து பார்க்கணும். இனி நீங்க ஏதோ தப்பா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் அந்த அக்காவோடதே கேட்டுக்கிறேன். பை. வாங்க. போங்க. ஹலோ குட்டி பிள்ளைங்களா, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சூப்பராக இருக்கிறீங்களா? நீங்களாம் ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளைங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா? நீங்கள் சில்ட்ரன்ஸ் டைமை ரெகுலராக பார்க்குறீங்களாம்ல. பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் அதில் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நீங்கள் நடக்கிறதுக்கு வர ட்ரை பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் வெரி ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளைங்க தான். ஓகேயா? சரி, இன்றைக்கி நாம் சில்ட்ரன்ஸ் டைமில் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? பைபிளில் ரூத்னு ஒரு அக்கா இருக்கிறாங்க தெரியுமா? ஒரு அக்கா தான், 2 அக்காவில் ஒரு அக்கா இருக்கிறாங்க இல்லையா? அந்த அக்காவுடைய லைஃப்பில் இருந்து ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? ஓகே. பெத்லஹேம்னு ஒரு ஊரில் நகோமின்னு ஒரு ஆன்ட்டி இருந்தாங்க. அந்த ஆன்ட்டியோடைய ஹஸ்பண்ட் நேம் வந்து எலிமலைக்கு. அவங்களுக்கு 2 பசங்க இருந்தாங்க. ஓகேயா? அழகான குட்டி குடும்பம். அந்த குடும்பம் ரொம்ப நல்லா போயிட்டே இருந்துச்சு. ஒரு தடவை என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெத்லஹேமில் பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம்னா என்ன? சாப்பாடு கிடைக்காது சரியா, ரொம்ப விலையாக இருக்கும், அப்புறம் தண்ணி கிடைக்காது. இதுதானே பஞ்சம். அந்த பஞ்சம் வந்து பெத்லஹேமில் வந்துருச்சு. அப்போ அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போது ஒரு நாள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த பெத்லஹேமில் தானே இப்படி பஞ்சமாக இருக்குது, ஆனால் பக்கத்துலலாம் நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊருக்கு நம்ம போகலாம், ஒரு தேசத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணாங்க. அப்படி பிளான் பண்ணும்போது பக்கத்தில் இந்த மோவாப்னு ஒரு தேசம் இருக்கு இல்லையா, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த மோவாப் தேசம் எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த தேசத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே உண்மையான கடவுள், உண்மையான தேவன் யாருன்னே தெரியாது. ஆனால் பெத்லஹேம் அப்படி கிடையாது இல்லையா? அங்கே உண்மையான தேவன் யார் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த மோவாப் தேசத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே உண்மையான கடவுள் யார் அப்படின்னு தெரியாது. அவங்களுக்கு பிடிச்சமான விதத்தில் சிலைகள்லாம் செஞ்சு அதுதான் கடவுள், இதான்ப்பா கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வணங்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட தேசத்துக்கு தான் இவங்க போகலான்னு முடிவு பண்ணாங்க. இவங்க முடிவு பண்ணிட்டு, ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல தெரியுமா? பெர்மிஷன் கேட்காமலேயே அவங்க எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து அந்த மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு நல்லா தான் இருந்தது, சூப்பராக தான் இருந்தது. அங்கே போயிட்டு கொஞ்ச நாளில் என்ன பண்ணாங்க, அவங்க 2 பசங்க இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 2 பசங்களுக்கும் அங்கேயே பெண் எடுத்தாங்க, திருமணம் பண்ணி வச்சாங்க. சூப்பராக தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? அந்த எலிமலைக்குன்னு ஒரு அங்கிள் சொன்னேன் இல்லையா, அவங்க இறந்து போயிட்டாங்க. ஐயோ அப்படின்னு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது மறுபடியும் ஒரு கஷ்டமானது என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களோட 2 பசங்களும் அடுத்தடுத்து இறந்து போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த ஆன்ட்டி பேர் என்ன சொன்னேன்? நகோமி ஆன்ட்டி இல்லையா? அந்த நகோமி ஆன்ட்டிக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அவங்க அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு மனசு அப்படி ரொம்ப உடஞ்சி போய் அங்கே இருந்தாங்க. அப்போது அவங்களுக்கு 2 மருமகள் இருந்தாங்களே, அவங்க ஆனால் அவங்கக்கிட்ட ரொம்ப பாசமாக தான் இருந்தாங்க, நல்லா தான் இருந்தாங்க. ஆனாலும் இந்த நகோமி ஆன்ட்டிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்ததுனால அவங்க ஒரு நாள் என்ன நினச்சாங்க தெரியுமா? நம்ம இங்கே வந்து இப்படி கஷ்டப்படுறோமே, தனிச்சு ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொந்த ஊருக்கே போயிடலாம் அப்படி சொல்லிட்டு யோசிச்சாங்க ஒரு நாள். அப்போ சரி அப்படி போயிடலாம் அப்படி சொல்லிட்டு திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு அவங்களுடைய 2 மருமகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க 2 மருமகள்களையும் கூப்பிட்டு
பிள்ளைங்களா, நான் வந்து என் சொந்த ஊருக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கே திரும்பி போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சொன்னாங்க. அப்போது அவங்க 2 பேரும் இல்லை, அவங்க ரொம்ப பாசமானவங்க இல்லையா, அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை அப்படிலாம் போக மாட்டோம், நாங்கள் உங்கள் கூட தான் வருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. ஆனாலும் இந்த நகோமி ஆண்டி சொன்னாங்க, இல்லை என் கூட வந்தால் உங்களுக்கு எந்த சந்தோஷமும் இருக்காது, நீங்கள் பேசாமல் உங்கள் அப்பா அம்மா கூடவே போயிருங்க, நீங்கள் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகோமி ஆண்டி சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அவங்களுடைய ஒரு மருமகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பேர் வந்து ஒர்பால். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய அத்தையோட கழுத்தை கட்டி பிடிச்சி ஓன்னு அழுதாங்க. அழுதுட்டு சரி ஓகே டாட்டா பை பை see you, நான் எங்கள் அம்மா கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த ரூத்னு ஒரு அக்கா சொன்னா இல்லையா, அவங்களுடைய இன்னொரு மருமகள் சரியா, அந்த அக்கா வந்து என்ன பண்ணாங்கன்னா யோசிச்சு பார்த்தாங்க, நம்ம அம்மா அப்பா கிட்ட நம்ம திருப்பி போனோம் அப்படின்னா இந்த ஊரில் இருக்கிற இந்த கடவுளை தானே நம்ம கும்பிட வேண்டியிருக்கோம், இந்த கடவுள் வந்து சரியில்லையே, ஆனால் நம்ம அத்தை வணங்குற தெய்வம் தானே உண்மையான கடவுள், அப்படின்னா அவங்க கூட போனால் தானே நம்ம அந்த உண்மையான கடவுளை தேட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூத் அக்கா வந்து யோசிச்சுட்டே இருந்தாங்க. அப்போது அவங்க ஆன்ட்டி வந்து அந்த அத்தை சொன்னாங்க, நீயும் போயிரு, உங்கள் அக்கா போயிட்டால அதே மாதிரி நீயும் போயிரு சொன்னாங்க. ஆனால் அந்த ரூத் அக்கா என்ன செஞ்சாங்க தெரியுமா, நோ இனிமே அப்படி பேசாதீங்க அத்தை, நீங்கள் உங்கள் கூட தான் நான் இனிமேல் வருவேன், உங்களுடைய கடவுள் தான் என்னுடைய கடவுள், உங்கள் சொந்தக்காரங்க தான் என் சொந்தக்காரங்க, நீங்கள் எங்கே போனாலும் நான் அங்கே தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூத் அக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அவங்க முடிவில். உடனே அவங்க அத்தைக்கும் கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு. ஓகே சரி நீ என் கூடவே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க. அப்படி வந்த உடனே அவங்க 2 பேரும் சேர்ந்து பெத்லஹேம் ஊருக்கு போனாங்க. உண்மையான தேவனை இருக்கக்கூடிய அந்த பெத்லஹேம் ஊருக்கு 2 பேரும் வந்தாங்க. அந்த பெத்லஹேம் ஊரில் அப்போ பஞ்செல்லாம் மாறிடுச்சு, எல்லா ஜனங்களும் நல்லா இருந்தாங்க. அப்போ அங்கே போன உடனே இந்த ரூத் அக்கா வந்து அவங்க சொந்த ஊரெல்லாம் விட்டுட்டு உண்மையான கடவுளை பார்க்கணுங்கிற, கடவுளை தேடணும் அப்படிங்கிற ஆசையில் பெத்லஹேம்க்கு வந்தாங்க இல்லையா, அதுக்குரிய பலனை அங்கே பெற்றுக்கொண்டாங்க. என்ன தெரியுமா, கொஞ்ச நாள் போனோடனே கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. என்ன அப்படின்னா, சாப்பாட்டுக்காக வயலில் கோதுமை அரிசிலாம் அறுப்பாங்க இல்லையா, நெல்லெல்லாம், அந்த இடத்துல போய் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த அறுக்கும்போது சிந்தி கிடக்கும் இல்லையா கோதுமை, அதை எடுத்துகிட்டு வந்து தான் அவங்க சாப்பிட்டுக்கிட்டாங்க. அப்படி கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாள்லே ஆண்டவர் அவங்களுக்கு என்ன நன்மை செஞ்சாங்க தெரியுமா, அவங்க எந்த வயல்ல போய் கோதுமையை பொறுக்குனாங்களோ அந்த வயலுக்கே அவங்கள சொந்தக்காரியாக்குனாங்க. எப்படி தெரியுமா, அந்த வயலுடைய ஓனர் இருக்கார் இல்லையா, அவரே இந்த ரூத் அக்காவை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க அத்தைக்கு, ஆஹா நம்மளோட மருமக நம்ம கூட வந்து அவளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சிட்டே அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். அது மாத்திரம் இல்லை, இந்த ரூத் அக்கா யார் தெரியுமா, அது ஒரு முக்கியமான விஷயம். உங்களுக்குலாம் தாவீது ராஜா தெரியும் தானே, அந்த தாவீது ராஜாவுடைய தாத்தாவுடைய அம்மா தான் இந்த ரூத் அக்கா. அப்படின்னா என்ன முறை சொல்லுங்க பார்ப்போம், யோசிச்சு பார்க்குறீங்களா, தெரியலையா? தாவீது ராஜாக்கு ரூத் அக்கா வந்து பூட்டி அம்மா சரியா. அப்படி அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. காரணம் என்ன, உண்மையான தேவன் யாருங்கிறத அவங்க அத்தை மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே விடலை, மறுபடியும் பிடிச்சிக்கிட்டாங்க. கர்த்தர் நல்லவர் அப்படின்னு அவங்க டேஸ்ட் பண்ணி அதுக்குரிய பலனை அனுபவிச்சாங்க. இதே மாதிரி நீங்களும் கூட உங்களுக்கு உண்மையான ஆண்டவர் யார் அப்படின்னு உங்களுக்கு யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஏசப்பாவை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதே மாதிரி ரூத்தக்கா மாதிரியே நீங்களும் ஏசப்பாவை உறுதியாக பிடிச்சிக்கிட்டு ஏசப்பா எவ்வளோ நல்லவங்கன்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணீங்கன்னு வைங்களேன், உங்க வாழ்க்கை எப்பவுமே ஜாலியா இருக்கும். ஓகேயா, பாய். என்னனே இது, ரூத் பத்தி இவ்வளவு அழகா சொல்றாங்க, எவ்வளவு அருமையா சொன்னாங்களா? ஆமானே சே, நான் ஐஸ்கிரீம் ருசி பார்க்குற மாதிரி ஏதாவது பைபிள்ல இருக்குமா நினைச்சேன், பரவாயில்ல டிஃபரெண்டா சொல்லியிருக்காங்க. ருசியா இருந்துச்சா? ஆமா சரி, அடுத்த ப்ரோகிராம்ல போமா. அடுத்த ப்ரோகிராம் என்னன்னு? அடுத்த ப்ரோகிராம் நீனே சொல்லு பாப்போம் யோசித்து. நம்ம ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஆனே? இல்ல தப்பு. சரி, அப்பனா இல்லனா ஏதாவது கேம் நடத்த போறீங்களா? இல்ல அதுவும் தப்பு. இனே போங்கனே, இருக்கு லிஸ்ட்ல வேற என்ன இருக்கு? 1 2 3 4 5 6. நீ மெயினான விஷயத்தை விட்டுட்டியே தோரு, நீ மெயினான விஷயத்தை விட்டுட்டியே. என்ன விட்ட இனே மண்டே சொறி விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இந்த கையை பாரு டோரு. கையை பார்க்கணுமா? இனே கை வெள்ளையாவும் கருப்பாவும் இருக்கு. டோரு என்னடா டோரு, பைபிள் வர்ஸ் தான் பார்க்க போறோம். ஐயோ, என் லிஸ்ட்ல எப்படி அது மிஸ் ஆச்சு? சரி, நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் போய் சரி பாட்டு வந்துடலாமா? சரி. என்ன உங்களுக்கும் எனக்கும் காம்படிஷன், சரி அந்த பிள்ளைங்களுக்கும் நம்மளுக்கும் காம்படிஷன். ஓகே ரைட், வாங்க நான் போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வசனம் படிக்க பிடிக்குமா? சரி, இப்போ நம்ம வசனம் தான் படிக்க போகிறோம். எல்லார் கையிலையும் என்ன இருக்குது? 3 பிக்சர்ஸ் இருக்குது சரியா. அதுக்கு கீழே தான் வசனத்தோட ஒவ்வொரு வார்த்தையும் இருக்குது. என்னென்ன வார்த்தை இருக்குன்னு பார்க்கலாமா? கர்த்தர் நல்லவர் என்பதை
ருசித்து பாருங்கள். சங்கீதம் 34:8. இன்னொரு தடவை சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 34:8. வசனம் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? எல்லாரும் இதை நல்லா படிச்சு உங்க சண்டே கிளாஸ் டீச்சர் கிட்ட சொல்லணும். ஓகேவா? ஓகே பாய். 34:8 சங்கீதம் 34:8 சங்கீதம். சி நவுண்டு போங்க. ஐயோ ஐயோ அண்ணா 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 சார்ண்ணா டோரு அங்க பாரு டோரு, குட்டீஸ்லாம் படிச்சிட்டாங்க. படிச்சிட்டாங்களா? நீ என்ன டோரு? சங்கீதம் 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 எத்தனை? 30. சரி விடுங்க 30. அடுத்த ப்ரோகிராம் என்ன சொல்லுங்கண்ணே. அட என்ன டோரு? அடுத்த ப்ரோகிராம் என்ன நான் சொல்லவா? சொல்லு டோரு. நீ நான் வரும்போது ஐஸ்கிரீம் தின்ட்டு வந்துட்டேன்ல. ஆமா ஐஸ்கிரீம் அதனால கட்ட. குட்டி பாப்பா உங்களுக்காக ஏதோ ரெசிபி பண்ண போறாளாம். எனக்காண்டி ரெசிபியா? ஆமாண்ணே. சரி டோரு, நான் போய் ருசிச்சு பார்த்துட்டு வரவா? வாங்கண்ணே, இது நல்ல ஐடியாவா இருக்கு. சார் டாபிக் ஏத்த மாதிரி பேசுறீங்களா? சரி வாங்க போய் ருசிச்சு பார்ப்போம். சரி வா வா. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த லிட்டில் செஃப் ப்ரோக்ராம் மூலமாக உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சரி குட்டீஸ், இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாமா? இதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக சீனி சேர்த்துக்கோங்க, சரியா? அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, சரியா? அது கூட உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க, சரியா? எல்லோ கலர் ஃபுட் கலர் நான் இப்போ வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பிரெட் சைஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்துட்டு ரவுண்டாக என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம், சரியா? அதுக்கப்புறம் அதை கட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு நல்லா நம்ம க்ரீம் வச்சா தானே நல்லாயிருக்கும். க்ரீமுக்கு மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க, சரியா? மில்க் பவுடரில் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு அதை ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, சரியா? அதுக்கப்புறம் நம்ம ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ப்ரெட்டுக்கு நடுவில் இந்த க்ரீம் என்ன பண்ணிக்கோங்க, வச்சுக்கோங்க, சரியா? அதுக்கப்புறம் அது ரெண்டையும் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, சுகர் வச்சு அதோட நல்லா என்ன பண்ணிக்கணும், டிப் பண்ணி எடுத்துக்கணும், சரியா? டிப் பண்ணதுக்கப்புறமா அது நல்லா ஜூஸியாக இருக்குமா, அதோட நம்ம லாஸ்ட்டாக பிஸ்தா பவுடர் வச்சுட்டு டெக்கரேஷன் பண்ணி முடிச்சுக்கலாம். சரி குட்டீஸ், என்ன உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, சரியா? ஓகே பாய். குட்டி பிள்ளைங்களா, அடுத்த ப்ரோகிராம் அச்சோ என்ன ப்ரோகிராம்? பிள்ளைங்களா நீ ஒரு நிமிஷம் நீங்க சும்மா இருங்க. சரி டோரு, நீங்க ப்ரோகிராம் எண்டிங். என்ன எண்டிங்? ப்ரோகிராம் எண்டிங் டோரு. ப்ரோகிராம் எண்டிங்னா
ப்ரோக்ராம் முடிஞ்சு. அச்சோ முடிஞ்சு அதுக்குள்ளயா? ஆமா டோரு. ஐயோ சரி சரி சரி, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் டோரு. இன்னே எனக்கு தெரிஞ்ச அந்த கேமராமேன் போய் மிச்சம் மீதி சாப்பிடணுன்றக்காக தான் ப்ரோக்ராம் முடிக்க ஆமா சொல்லிருப்பாரு. ஆமா டோரு. நின்னுங்க கேமராமேன், உங்களுக்கு முன்னாடி நான் போய் சாப்பிட்டு வரேன் பாருங்க. குட்டி பிள்ளைங்களா காலி பண்ணிருமா? காலி பண்ணிருமா? பிள்ளைங்க ஓகே சொல்லிட்டாங்க. சரி ஓகே டோரு. முடிச்சிடலாம். கேமராமேன் அந்த லைட்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க கேமராமேன். நீ அப்படிலாம் சொன்னா ஆஃப் பண்ண மாட்டாங்க. வாங்க நம்ம வெளியே போயிடலாம். ஒழுங்கு மாதிரி நம்ம வெளியே போயிட மாட்டோரு. ஓகே டோரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சா? சரி, இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் பார்த்த ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் எங்களுக்கு ஆசிரியர் தந்ததுக்காக நன்றி. இந்த ப்ரோக்ராமின் படி நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். இதை நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்னும் சொல்லணும். இன்றைக்குள்ள தலைப்பின்படி நாங்கள் நடந்து கொள்ளணும். எங்கள் ஃப்ரெண்ட்ஸு இதை படி நடக்க உதவி செய்யுங்க. ஏசியம்லாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.